Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு பேப்பர் கட்டிங் வச்சு இந்த ப்ளவுஸ் எப்படி நான் கட் பண்ண போகிறேன், அதை தான் காட்ட போகிறேன். நான் இப்போ எனக்கு இந்த ஆரி மெட்டீரியல் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் பீட் ஸ்லீவ்ஸ்க்கு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. பாடி பார்ட்டுக்கு மட்டும் மெட்டீரியல் எடுத்து நான் ஆரி ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனிங் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்ன்லாம் போட்டு ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிகினர்ஸாக இருக்கும் போது எல்லோரும் இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அது ஒன்ஸ் இது செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவங்க எப்போல்லாம் தைக்கிறாங்களோ இதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ப்ளவுஸ் நல்லாவே ஃபிட்டாக வந்துடும். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் நான் இப்போ அதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவங்களுக்கு புதுசாக பேப்பர் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் இப்போ நான் அவங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த பேப்பரை வச்சுட்டு சுற்றி ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இவங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சைஸுன்றதுனால எனக்கு கொஞ்சம் கிளாத் பத்தாமல் இருந்துச்சு. இந்த நியூஸ் பேப்பருமே எனக்கு பத்தலை. அதனால் நான் சைடில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்ணணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அதை பேப்பர் சுற்றி அப்படியே ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக எப்படி அந்த பேப்பர் இருக்கோ அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அந்த சைட்லேயே நான் எழுதி வச்சுருக்கேன். சாரி, இது வீடியோவில் கட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மட்டும் அந்த சைடில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை அப்படியே சுற்றி கட் பண்ணி எடுக்க போகிறேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட் கட் போட்டிருந்தேன். அதனால் அவங்களுக்கு ப்ளவுஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபிட்டிங்காக இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அவங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதை தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, சைடில் ஒரு 1 இன்ச் விட்டுருந்தேன்னு. எனக்கு அந்த நியூஸ் பேப்பரில் இடம் இல்லாததுனால சைடில் எழுதிக்கிட்டேன். நான் அதை லைனிங் கட் பண்ணும்போது சேர்த்து அதில் ஆட் பண்ணிப்பேன். இப்போ நான் பேக் பார்ட் முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதை நான் ஒரு 10 நிமிஷத்தில் இதை கட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ரொம்ப லூஸாக இருந்துச்சு சொன்னாங்கன்னா ஒரு 1/4 இன்ச் உள்ள டைட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சைடில் இன்னொரு கொஞ்சம் கிளாத் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். எனக்கு ரொம்ப துணி விழுந்துகிட்டே இருந்ததுனால நான் சிசர் வச்சு டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் சுற்றி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நெக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் நான் எதுவும் மார்க் பண்ணலை. ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் போட்டதுனால எக்ஸாக்டாக நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். சப்போஸ் இதே நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் இதே அளவு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் ஆரி ஒர்க் போட்டிருக்கறதுனால அது நமக்கு அதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுன்றதுனால நான் கொஞ்சம் கிளாத் விட்டே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் நம்ம மார்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அது வேறு இது வேறு சேஞ்ச் ஆகிட போகுதுன்றதுனால நான் எதுவும் கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டே நான் அதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டை சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நல்லா ஃபுல் கிராஸாக போட்டு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு அளவு எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாஸ்ட் டைம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோன்றது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இந்த மெத்தட் பண்ணுறது மூலயமா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் அவங்களுக்கு இது செட் ஆகலைன்னா இந்த பேப்பர் பேட்டர்னை நீங்கள் தூக்கி போட்டு புதுசாக கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம்.
இதே நீங்கள் டேரெக்டாக அளவெடுக்கும் போது நீங்கள் என்ன வச்சிங்கன்னு உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். அதுக்காக இந்த மெத்தட் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். இவங்களோட அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் 1.5 மீட்டர் கிளாத் எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு கிளாத் பார்த்தாதுன்றதுனால 1.5 எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப விட்டு போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி எடுத்திருக்கேன். இதான் அவங்களோட ஸ்லீவ் பேட்டர்னு. அந்த அளவுக்கு நான் அதை மடித்து போட்டுக்கிறேன். இந்த பேப்பர் பேட்டர்னை நான் எப்படி எடுத்து வைப்பேன்னா, நம்ம சாரீக்கெல்லாம் ஃபால்ஸ் வாங்குவோம் பார்த்திங்களா, அதனோட கவர் இருக்கும்ல, அதில் அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுருவேன். அந்த அட்டையிலேயே கஸ்டமரோட பேர் எழுதி அப்படியே மடித்து வச்சுருவேன். நான் இன்னொரு வாட்டி வந்து அளவு வந்து செக் பண்ணி பார்த்துக்குறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு இவங்களோட லென்த் பார்த்திங்கன்னா 9.25 இருக்குது. நான் இதில் 10.25 இருக்குது. கரெக்டாக இருக்க அளவு. நான் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு பின் குத்திக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால பின் குத்திக்கிறேன். எனக்கு அப்போ தான் நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக அதுக்காக தான் நான் பின் குத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பின் குத்திட்டிங்கன்னா அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் உங்களுக்கு ஷேப் எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன். அதனால் அதை பேலன்ஸ் உள்ள கிளாத் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மெயின் மெட்டீரியலில் போட்டு கட் பண்ண போகிறோம். இதான் அவங்களோட சாரியோட ப்ளவுஸு. இப்போ நான் 2 பக்கம் உள்ள பார்டர் எடுத்தால் தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் அந்த லைனிங்கை அது மேலே வச்சுட்டு சுற்றி ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி கிளாத் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு இன்னுமே பார்த்தல, அதனால் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ளவுஸோட பீட்டில் வந்து ஸ்லீவ்ஸ் மட்டும் வர மாதிரி, ஏன்னா அதில் பார்டர் இருக்குது, அதனால் அதை மட்டும் வர மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் கிளாத் எடுத்து ஆரி ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆரி ஒர்க் வந்து ஸ்லீவ்லலாம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக அங்கங்கே புட்டாஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து ஆரி ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு கரெக்டாக 2 நெக்கோட போத் சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு வைக்கிறேன். நம்ம அப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் 1க்கு 2 3 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா, ஈவனாக இருக்கான்ட்டு. நான் அதை கை வச்சு பார்க்குறேன். கை வச்சா நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியும் 2 ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ ஈவனாக இருக்குது. நான் அதனால் அதை கரெக்டாக அது மேலேயே வச்சு சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. இன்னொரு வாட்டி செக் பண்ணிடுறேன். இப்போ வந்து லைனிங் அதுக்கு மேலே போட்டு சுற்றி கொஞ்சம் கிளாத் விட்டு நல்லா ஃப்ரீயாகவே விட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு கிராஸாக எடுக்கணும். கண்டிப்பாக எனக்கு ஏதாவது துணி பற்றாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் டேரெக்டாக லைனிங்கை இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் சுற்றி கட் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் ஃப்ரண்ட்டை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்க மாட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது தான் அதை பண்ணிப்பேன். இப்போ நான் பேலன்ஸ் உள்ள கிளாத் எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டோடு வச்சு ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ தான், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.